இப்போ நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் ஐஸ்லாண்டிக் பெல்லோஜெலிக்லி மியூசியம். ஸோ இதோட தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களோட ஆணுறுப்பை சேகரித்து வைக்கக்கூடிய மியூசியம். இது எப்படி சாத்தியம்? இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கிரேசியாக இருக்குது. இதை எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க? இது உண்மையிலேயே இருக்கா இல்லையா, இல்லை இது ஃபேக் நியூஸா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரலாம். இது எல்லாத்துக்குமான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த மியூசியம் பற்றின எந்த ஒரு இமேஜுமே வந்து சென்சார் இல்லாமல் என்னால் போட முடியுமா, உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமான்னு தெரியல இந்த இடத்துல. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஃபோட்டோஸையும் எல்லா இமேஜஸையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் ரொம்ப குறிப்பாக வியடாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மியூசியமோட லோகோவே வந்து ஆண்களோட பிரைவேட் பார்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையே வந்து நம்ம லட் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கிரேசியான, ரொம்ப வித்தியாசமான, இந்த உலகத்திலேயே யாருனாலும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத, இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான மியூசியம் தான் இந்த மியூசியம். இந்த மியூசியமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகளில் இருந்து கிட்டத்தட்ட 100 விலங்குகளோட 300 விதமான பிரைவேட் பார்ட் சம்பந்தமான சாம்பிள்ஸ் இந்த மியூசியமில் இருக்கு. மனிதர்கள் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1997 ஓய்வு பெற்ற ஆசிரியரான சிகுர்து ஹஜார் பார்சன் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மியூசியம். அவர் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ அவரோட மகன் ஹிஜோர்தூர் ஜிஸ்லி சிகுர்தசன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை இப்போ பாதுகாத்துட்டு பராமரிச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இப்போ 1997 உருவாக்கப்பட்ட இந்த மியூசியம் மனிதர்களோட பிரைவேட் ஸ்பாட்ஸ் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மியூசியம். அதுக்கப்புறம் இவரோட ஆர்வம் வந்து எல்லைகளை தாண்டி போகுது. அதோட விளைவா 1997 100க்கும் மேற்பட்ட மிருகங்களோட சாம்பிள்ஸும் 300க்கும் மேற்பட்ட மனிதர்களோட பிரைவேட் பார்ட்ஸ் சாம்பிள்ஸும், அதுலேயும் குறிப்பாக ஆண்களது மட்டும்தான் இருக்குது. அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து இவங்க ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு இதை வந்து கண்காட்சிக்கும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மியூசியம் வந்து கேட்கறதுக்கும் இதில் சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கறதுக்குமாகவே நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த மியூசியமுக்கு வர்றாங்க. இப்போ வரைக்குமே இந்த மியூசியம்ஸோட ஓனர்ஸ் வந்து ரொம்ப இளமையான, நீளமான, அகலமான ஒரு ஆணோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து இப்போ வரைக்குமே இந்த மியூசியம் சார்ந்தவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு ஃபன்னியான விஷயம். பட் இருந்தாலும் இதை இன்னுமே அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து யாருமே அதுக்கு தயாராக இல்லை.